ஹலோ ஆல், ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான புசு புசுன்னு இருக்கிற மைதா பூரி ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 1 கப் மைதா மாவை எடுத்து நல்லா சலிச்சுக்கிறேன். சலிக்கிற ப்ராசஸ் எதுக்குன்னா, பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்கும், இல்லைன்னா அப்பளம் மாதிரி இருக்கும். 2 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் 1 கப் மைதாக்கு. ரவை எதுக்குன்னா, பூரி புசு புசுன்னு வர. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். ரொம்ப வாட்டரியாக பிசையக்கூடாது. அப்படி இருந்தால் பூரி அப்பளம் மாதிரி வரும், இல்லை பூரி பூரி மாதிரியே இருக்காது. ஸோ பார்த்து தான் தண்ணி சேர்த்துக்கணும். பூரி மாவு எப்பயுமே டைட்டாக பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு டைட்டாக. இப்போது லாஸ்ட்டாக ஒரு எமல்சிஃபிகேஷனுக்காக நான் நெய் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு யாராவது பிடிக்காதவங்க நினச்சிட்டு இந்த பூரி மாவை நல்லா அடித்து பிசைங்க. கோதுமை மாவுக்கு வேறு மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், ஆனால் இந்த மைதா மாவு பூரி சாஃப்டாக வர இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். பூரி மாவு ஊற ஒரு 2 ஹார்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பூரி மாவு உருண்டைகளை பிடிச்சு சப்பாத்தி கட்டையில் ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிக்கணும். மெலிசாக தேய்ச்சா பூரி அப்பளம் மாதிரி ஆகிடும். இது இன்னொரு டிப். இப்போது எண்ணெயில் குளிக்க பூரி தயாராகிடுச்சு. இன்னொரு மெயினான டிப், பூரிக்கு நல்லா எண்ணெய் காயணும். காஞ்ச உடனே தான் பூரி போடணும். எண்ணெயை மேலாப்பில் தள்ளி போட்டால் பூரி புசு புசுன்னு வரும். பார்த்தீங்களா எப்படி புசு புசுன்னு இருக்குது? நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி மைதா பூரி சுடுங்க, இல்லைன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.